ஜஸ்டின் சார் அவங்க ஃபேமிலி எங்க இருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் மறுமுறை ஞாபகப்படுத்துகிறோம். ஜஸ்டின் சார் அவங்க ஃபேமிலி எங்க இருந்தாலும் உடனடியாக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். உண்மையிலே இந்த ஒரு சர்ப்ரைஸான கிஃப்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானே எதிர்பார்க்கல, டக்குன்னு இது பண்ணிட்டாங்க. உண்மையிலே என்ன சொல்கிறேன், உண்மையிலே ஆசிரியர்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து நல்லாசிரியர் விருது, ராதாகிருஷ்ணன் விருதுன்னு கொடுக்குறாங்க. உண்மையிலே எனக்கு எந்த விருதுமே பெருசாக தெரியல. இதுக்கு மேலே ஒரு கௌரவம் எனக்கு கிடைக்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலே நான் வந்து இந்த ஒய்ஃப் முறை அது இத்தனை வருஷத்தில் எனக்கு மேரேஜ், இத்தனை வருஷத்தில் என் பொண்ணு, என் ஒய்ஃபு எல்லாத்தையும் இன்னும் இந்த தடவை தான் நான் ஆண்டு விழாக்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். நம்ம ஊருக்கும் கூப்பிட்டு வந்து காமிக்கலன்ட்டு உண்மையிலே கூப்பிட்டு வந்திருக்கேன். அவங்க கூட இத்தனை வருஷம் எனக்கு முதுவலி பல பிரச்சனைகள் இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸு சொல்லுவாங்க. இப்படி போய் டாக்டர்லாம் சொல்கிறாங்க அதிகமாக ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு. நீங்கள் ஏன் இப்படி அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் வாங்காமல் இப்படியே இதே ஊரில் இப்படி போய் அலைஞ்சிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லுவாங்க என் வீட்டில். உண்மையிலே அவங்களுக்கே இன்னைக்கு புரிஞ்சிருக்கோம் நீங்கள் எவ்வளோ என் மேல் அன்பு வச்சிருக்கீங்கன்னு. உண்மையிலே அதனால் இந்த அன்பு தான் உண்மையிலே என்ன 17 வருஷம் முடிஞ்சிருச்சு, எனக்கு 18 வருஷம் ஆரம்பிக்குது. இந்த 17 வருஷம் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணுறது தான். உண்மையிலே இந்த அன்பு ஒன்றுக்காகத்தான் அலையிறேன். உண்மையிலே அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ முடிவு பார்த்தா நான் அடுத்து வந்து நான் டிரான்ஸ்ஃபர் இந்த வருஷம் உண்மையிலே சில சூழ்நிலையின் காரணமாக உடல் சூழ்நிலை டிரான்ஸ்ஃபர் வாங்கலான்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது என்னோட பணி ஓய்வு வரைக்குமே நான் இங்கேயே இருந்துடலாங்கிற முடிவு தான் எனக்கு மனசு தோணுது. அதனால் உண்மையிலே ரொம்ப நன்றி எல்லாருக்கும். உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஊரில் உள்ள இவங்க இளைஞர்கள் நம் நண்பர்கள் தம்பிக தான். உண்மையிலே இந்த தம்பிகளும் உண்மையை உங்கள் தம்பிகளுக்கு எதிர்பார்க்காம இந்த விருது கொடுத்த தம்பிகளுக்கு உண்மையிலே இது அரசு கொடுக்குற விருதுக்கு மேலே பெரிய விருதாக தான் கருதுறேன். உங்கள் எல்லாருக்குமே இந்த அன்பு தம்பிகள், பரிசு கொடுத்த அன்பு தம்பிகள், ஊர் மக்கள், மாணவ செல்வங்கள், பெரியோர்கள், உங்கள் அனைவருக்கும் இன்னும் என்ன சொல்லணும்னா அதை சொல்ல மாட்டேன். எங்கள் ஊரில் கூட என்னோட தலைமுறை, என்னோட பெரியவங்களுக்குலாம் எனக்கு தெரியும். இப்போ உள்ள இளைய தலைமுறைக்கு நான் ஊரை விட்டு ஊருக்கு வார வாரம் போகிறேன். இருந்தாலும் இப்போ உள்ள யங் ஜெனரேஷனுக்கு அதிகமாக தெரிய மாட்டேன். அவங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு அடையாளம் தெரிய மாட்டேன் சின்ன பசங்களை. ஆனால் உண்மையிலே என் ஊரை விட நான் பிறந்த மண்ணை விட இந்த மண்ணில் ஒவ்வொருத்தரும் என் சொந்தக்காரவங்க மாதிரி எல்லாரும் அன்பாக பழகிறது உண்மையிலே பெரிய ஒரு இவ்வளவு தூரம் எல்லாரும் ஒரு நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே நடந்துக்கிறேன். எல்லாரும் வந்து என்னை சொந்த வீட்டில் ஒரு ஆள் மாதிரி எல்லாரும் எல்லா ஆசிரியர்களுக்குமே மரியாதை கொடுக்குறீங்க. எல்லா ஆசிரியர்களுக்குமே, எனக்கு மட்டும் இல்லை, வந்திருக்க எல்லா ஆசிரியர்களுக்குமே ஒரு நல்ல நிகழ்வு நடந்தால் கூட ஊர்லேருந்து ஒரு பத்திரிக்கை வைக்கிறது எல்லாமே வந்து சொந்த வீட்டில் இருக்கவங்க மாதிரி வந்து மதிக்கிறீங்க. இந்த ஒரு அன்புக்காக தான் இருக்கேன். இனி உங்கள் தொடர்ந்து இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்காக நான் முழு வேகமாக என்னோட ஈடுபட இன்னும் அதிகமாக உழைச்சி இந்த ஊருக்காக உழைக்கிற ஒரு உத்வேகத்தை தான் கொடுக்குது, ஒரு எண்ணத்தை கொடுக்குது. அதனால் மீண்டும் முறை உங்கள் அனைவருக்கும், உங்கள் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஊர் பெரியவர்கள், ஊர் நிர்வாகிகள், மற்ற மாணவ செல்வங்கள்
இளைஞர் மன்றத்தைச் சேர்ந்தவர்கள், மற்ற அனைத்து பொதுமக்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் உங்கள் பொற்பாதங்களில் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்கி விடைபெறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறோம். ஆசிரியர் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சால்வை போர்த்தி கௌரவம் செய்யப்பட இருக்கின்றது. ஒவ்வொரு ஆசிரியருக்கும் சால்வை போர்த்தும் போது நம்ம அவங்க மேல வச்சிருக்க பாசத்தை நம்ம கைதட்டல் மூலமா, அதிகமான கைதட்டல் மூலமா வெளிப்படுத்தணும். முதலாவதாக நமது பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் பொறுப்பேற்று இருக்கும் பொறுப்பு ஆசிரியராக, தலைமை ஆசிரியராக பணியாற்றி வரும் கணித ஆசிரியர் திரு வி சிவகுமார் அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது. நல்லா கைதட்டுங்க. அடுத்ததாக திரு ஆவண்ணா ஜோசப் ஆங்கில பட்டதாரி ஆசிரியர் அவர்களுக்கு இப்பொழுது ஊர் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்ததாக திருமதி பாவண்ணா கவிதா அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் அவர்களுக்கு கௌரவம் செய்யப்படுகிறது. அவங்க சார் வாங்க, சாராவது மேடைக்கு வாங்க. அவங்க சார் மேடைக்கு வாங்க. அறிவியல் ஆசிரியர் அவங்களோட சார் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இந்த குழந்தையோட அப்பா அம்மா யாருப்பா? ஆடல் பாடல் நல்லா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டீங்களா குழந்தைய மறந்துட்டு? சார் அவர்களுக்கு திருமதி பாவண்ணா கவிதா அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் அவர்களுக்கு அவரது துணைவர் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அடுத்தபடியாக திரு ஆவண்ணா ஜஸ்டின், அது அப்படி இல்லையா, ஜஸ்டின் ஜான் பிரிட்டோ இடைநிலை ஆசிரியர் அவர்களுக்கு, அவங்க மேடமும் வரலாமே, மேடம் நல்லா கை தட்டுங்கப்பா. அடுத்தபடியாக பாவண்ணா ஜஸ்டின் தொடர்ந்து பலகாலமாக பணியாற்றி வரும் திரு பாவண்ணா ஜஸ்டின் சார் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அடுத்தபடியாக திருமதி ராவண்ணா வள்ளிமயில் ஆசிரியை அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை பொருத்தப்படுகிறது. நல்லா கரவொலி எழுப்புங்க. அடுத்தபடியாக திருமதி தி போ அம்சவள்ளி ஆசிரியை அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்படுகிறது. அதற்கடுத்தபடியாக திருமதி செல்வராணி ஆசிரியை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்யப்படுகிறது. அடுத்ததாக ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். இப்பொழுது தலைவருக்கு மரியாதை செய்யப்படுகிறது. அடுத்தபடியாக நமது அருகாமை புதூரில் உள்ள பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம்.
போயிட்டாங்களாப்பா? சரி சரி. ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். தற்போதைய ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சரி சார். பெருமக்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமை சேர்த்தார்கள். நாங்க வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பல பெரியவங்கள்ட்ட நான் பேசும்போதெல்லாம் சிறங்காட்டுப்பட்டி ஊரில் உள்ள இளைஞர்கள், மாணவ செல்வங்கள் அரசு பணிகளுக்கு பயணப்படணும். அதற்காக இங்க நாங்க ஒவ்வொரு வருஷமும் எதிர்நீச்சல் போட்டிருக்கோம். இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சி இன்னைக்கு நடக்குது அப்படின்னு சொன்னா இது ஒரு பெரிய எதிர்நீச்சல் தான். இதற்கு முன்னாடி ஆண்டு விழா நடத்தப்படாம முடக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது முடக்கப்பட்ட காலம். இன்னைக்கு அப்படி இல்லை. நாங்க எதிர்நீச்சல் போடக்கூடிய நபர்கள். எதிர்நீச்சல் போட்டு இன்னைக்கு வெற்றி விழாவாக ஆண்டு விழா நிகழ்வு. இப்படி ஒரு அலங்காரம் செய்யப்பட்ட அருமையான மேடை. இந்த மேடையில சின்னஞ்சிறுசு குழந்தைகளுடைய மிக அற்புதமான திறமைகளை பூரா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உண்மையை சொல்ல போனா மாணவ செல்வங்களுடைய கலை நிகழ்ச்சி 1, 2, 3 கிடையாது, 10, 20, 30 லிஸ்ட பாருங்க. அப்படி இருக்குது. அவ்வளவு திறமைகள் நம்மளுடைய சிறங்காட்டுப்பட்டி கிராமத்தினுடைய எல்லையுற குழந்தைகள் அனைவருக்கும் இருக்குது. ஆகவே இந்த ஊர் பெரியவங்க எல்லாரும் எங்களுக்கு ஒரு சிறப்பு செய்யறாங்க, மரியாதை செய்தாங்க. அதை நாங்க உண்மையிலேயே உளமாற வணங்கி ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் நாங்கள் பரிசுக்காகவோ மற்ற எந்த ஒரு காரணத்துக்காகவும் எங்களுடைய பணியை எந்த இடத்துக்கும் கொண்டு போறதில்ல. உண்மையில நாங்க சொல்ல போனா எங்களை காட்டிலும் பல மடங்கு மாணவ செல்வங்களை உயர்த்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான் எங்களுடைய தொலைநோக்கு பார்வை. வேற எந்த நோக்கம் எங்களுக்கு கிடையாது. மாணவ செல்வங்கள் எங்களை காட்டிலும் பல மடங்கு அரசு பணியா இருந்தாலும் சரி, வேற எந்த பதவிகளா இருந்தாலும் சரி, அந்த குழந்தைகள் வரணும். அதற்கு என்ன வழிகள் காட்ட முடியுமோ அதற்காக நாங்க இருக்கிறோம். நன்றி. இங்கிலீஷ் சாமா ஸ்டூடண்ட்ஸ் மேடைக்கு வந்தீங்களா? எஜுகேஷன் இஸ் பவர் ஆஃப் லைஃப், கல்வியே வாழ்வின் சக்தி என்ற தலைப்பில் இங்கிலீஷ் சாமா ஸ்டூடண்ட்ஸ் மேடைக்கு வரவும். Have you feel happy today? How many can complete yesterday's homework? What happened, students?
This is the 20th time you weren't complete your homework. If the ITK teacher stands for you. So who cares? School doesn't really matter. If you didn't do well in your homework and clarified your doubts in the ITK teacher for you, you won't do well in your life. I understand education is the most important thing in my life, teacher. I know this time without education the world wouldn't be able to function at all. Everyone in the world has a purpose. Education gets them there. I think school education is need right now for me, and without it I can't survive in the world. Okay, students, study well, students. Thank you, teacher. Stop talking, students. Stop talking, Yogeshwari. And Allah, take your English book and open the page number 12. And reading unit 2. I request to all kindly underline the new words and find the meaning. Underline, Paitra. Good morning, students. How are you, students? We are all fine, teacher. How are you, teacher? I am also fine, students. Please sit down. Shall we repeat yesterday's lesson? Teacher, our examination is coming soon. Can you give me some instruction how should we prepare for this? Certainly, but get rid of your mobile and watching TV. That is a major distraction. Okay, teacher. We are all switch off our mobile and avoid TV. Read your text thoroughly and gather all the information while you study. Teacher, I have a problem in memorizing. Instead of planning, try to understand it. Try to concentrate on one major theme at a time unit until you grasp it well. Teacher, a full of my friends were planning to do study. Will it be useful? Yes, definitely. You also collect old question papers and write an answer because those will help it good it get marks. Thank you, teacher. If you need anything else, let I guide for you anytime. Where, teacher? Okay, students, study well, students. Stop talking. Hi, if you speak anybody in the class, I inform our teacher. So be quiet in the class. Hi, Sangita. I would pass information to Vimla. So permit me, Vimla.
both discuss about question words and their meanings. What? What is your name? My name is Vimala. When? எப்பொழுது? When do you get up? I wake up at 6 a.m. Where? எங்கே? Where are you came from? I came from Pudur. Who? யார்? Who are you? I am a 8th standard student in this school. Why? ஏன்? Why do you study? I wish to study become a doctor. Which? எது? எந்த? Which is our national animal? Tiger is our national animal. Who? Whose? யாருடைய? Who's this pen? It's mine. Whom? யாருடன்? Whom do you speak? I want to speak Madhumita. How? எப்படி? How are you? I am fine. How many? எத்தனை? How many alphabet in English language? There are 26 alphabet in English language. How much? எவ்வளவு? How much is 1 kg tomato in Serengati? It is 10 rupees. How? How long? எவ்வளவு நேரம்? How long do you wait? We wait for 30 minutes. How far? எவ்வளவு தூரம்? How far is your house from here? It's 2 kilometers. Good morning, teacher. Good morning, students. How are you, students? We are all fine, teacher. How are you, teacher? I am also fine, students. Please sit down. Thank you, teacher. I am not satisfied in your examination answer paper. Now I give to your exam paper. Check it. Meenakshi, you got 32 out of 60. Thank you, teacher. Puspalada, you got 13 out of 16. Thank you, teacher. Pavitra, you got 28 out of 16. Thank you, teacher. Karpaya, you got 26 out of 16. Thank you, teacher. Sangeeta, you got 38 out of 16. Thank you, teacher. Madhumita, you got 34 out of 16. Thank you, teacher. Yuvasri, you got 31 out of 60. Thank you, teacher. Vimala, you got 43 out of 60. Thank you, teacher. Yogeshwari, you got 44 out of 16. Thank you, teacher. Teacher, I beg you, teacher, kindly repeat the names of the alphabet and their sounds. I talked so many times in this class. You weren't follow. Now I will teach to all. All are repeat what I say. The letter name is A, but we spell this letter. The letter name is A, but we spell this letter A. A. The letter name is B, but we spell this letter IP. B. The letter name is C, but we spell this letter IK. C. The letter name is D, but we spell this letter IT. D. The letter name is E, but we spell this letter EA. E. Teacher, we remember this sound. We know how to spell the alphabet. Kindly
Yes, yes. No, no, yes, is. Now I give small work for refresh to all. Discuss and prepare the album using the letter A, B, C, D, E. Sangeeta. Int, ant, X, X, ip, ap, in, uncle, uncle. Ir, ir, raw, araw. Pavitra. Ip, ba, ik, back. Ip, ba, x, box. Ip, ba, ill, bell. Ip, bu, ik, book. Clap your hands. Vimala. Ik, ka, in, can. Ik, cow, gr, crow. Ik, ko. Ik, ka, in, na, it, coconut. Ik, ka, im, come. Ib, bu, it, computer. It, a, day, in, den, it, do, ir, door, dra, im, drum, it, da, ik, duck, it, da, in, da, iki, donkey. Buspalada. E, ir, ig, ik, ko, eagle, earth. Very good students, I am very proud of you all because you are all also spell the word using blanks and paragraphs. So congratulations to all. Thank you, teacher. You are welcome. The last word we read earth. If you should follow my instruction, you can achieve in your dreams and life in your earth. Surely, teacher, we will keep it your advice. Now I give one more exercise for you. Leader, stand up. Read this paragraph. Sangeeta, read. One day when I was standing on the port, I saw a shape approaching the port. It was the some shape which has sailed further after leaving me behind, struggling in the sea. When the captain of the ship saw me, he was greatly surprised to find me alive. He and the other crew members handed over in happiness. The captain handed over in good to me what had been left on the ship. Very good, Sangeeta. Please sit down. Come here, Madhumita and Yuvasri. Madhumita, you ask one more question to Yuvasri. What Sangeeta read? Where he was standing. He was standing on the board. Very good, Madhumita. Clap your hands. Go to your seat. Come here, Puspalata and Karpaya. Puspalata, you ask another question to Karpaya. What Sangeeta read? What did he see? He saw a ship approaching the boat. Very good, Puspalata and Karpaya. Go to your seat. Come here, Pavitra and Madhumita. Pavitra, you ask another question to Madhumita. What Sangeeta read? Whom did he meet on the ship and where was the present surprised? He met on the captain of the ship. The captain was really surprised to see me alive. Very good, Pavitra and Madhumita. Go to your seat. Come here, Yogeshwari and Vimala. Yogeshwari, you ask one more question to Vimala. What Sangeeta reads? What did he get back from the captain? The captain handed over in goods to me what had been left on the ship. Very good, Yogeshwari and Vimala. Go to your seat. Clap your hands. Okay, students, I am very proud of you all. I wish to all become a good caring in your life. Thank you, teacher. Study well, students. Okay, teacher.
doctor. Good evening. Take your seat. Thank you, doctor. What does it do to you? I am suffering from headache since this morning. Have you taken any medicine? Yes, doctor, but still not getting better. What about your health? I am not okay, doctor. How do you feel in you now? Now I have running nose and running nose and severe headache. Let me check it after told. I think you have affected sinus infection. Is it something serious, doctor? If it's not a regular headache, don't worry. Doctor, I have affected only last 3 days only. Don't worry, I am prescribing some medicine. Take the medicine regularly. You all get better soon. Thank you, doctor. You are welcome. Good morning, sir. Yes, sir. Okay, sir. Yes, sir. Don't worry, sir. Huh? 10 o'clock, sir. Yes, sir. Thank you, sir. Yes, coming. May coming. Yes, coming. Good morning, sir. Good morning. Take the seed. Where are you coming from? I am coming from Chinnarasipuram. Where is Chinnarasipuram? It is near Palanipatti. What can I do for you? I would like to open an account in your bank. Go to you show me the way procedure. Certainly, sir. I will assist you in completing the required formalities for an account opening. Please tell me what information is required for this. Fill up your application form and submit it at counter number 5. What type of identification document? What type of identification document do I need present? You need to present one hard copy each of your address proof, electricity bill and an Aadhaar card. But the electricity bill is in my father's name. In that case, you can submit your license and previous bank details. Would my previous bank transaction statement be sufficient? Yes, it would be enough. Where do I submit all the documents? You can submit at the sum counter. You need to attach all these documents with the application form. How much money do I need to deposit at the time of an account opening? You will have to deposit at least 1,000 at the time of SB account opening. Will I get the debit card and the checkbook on the same day? No, it will take a week and it will be sent to the address mentioned in the form. All right, thank you very much, sir. You are always welcome. Thank you, sir.
Bhumika and Mr. Dharnika are awarded today from our President. Mrs. Bhumika is awarded for women welfare and Mrs. Dharnika is awarded for farmer development. Both they are hard working in try still now. So our government has been considered awarded to both their human oriented service are uncuttable and memorable. Now we wish to congratulate Mrs. Bhumika and Mrs. Dharnika. Please come, Mrs. Bhumika, receive your award from your honorable president. Thank you, sir. Now I would like to present. Thank you, sir. Now I would like to present my primary education, my parents. Bhumika parents, please come on the stage. Where are there? Clap your hands. Bhumika parents receive the award for this Dr. Jayashree and Yogeshwari. Clap your hands. Please come, Mrs. Dharnika, receive your award for your honorable president. Clap your hands. Thank you, sir. Now I would like to present my award to the Max sir. Dharnika man sir, please come on the stage. Where are his? Clap your hands. Dharnika man sir, receive the award for your student Ram Kumar. Clap your hands. Dear students, choose your ambition. Respect your parents and teachers. Nourish with good habits. Go upright with your colleges. I wish to all become with excellence in this earth. Bye bye. ஃபர்ஸ்ட் ட்ராமால ஸ்டூடண்ட்ஸ் லீடர் சொல்றீங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறாங்க. செகண்ட் ட்ராமால எக்ஸாம் வருது, எக்ஸாமுக்கு ஐடியா கேக்குறாங்க, எக்ஸாம் எழுதிடுறாங்க. தேர்ட் ட்ராமால எக்ஸாமோட மார்க் மிஸ் கொடுத்துட்றாங்க. ஒரு பையன் கேட்குறேன், அது எனக்கு புரியல மிஸ் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி அந்த மிஸ் அந்த பாடத்தை நடத்திடுறாங்க. நாலாவது ட்ராமால வந்து ஒரு பொண்ணு படிச்சு டாக்டர் ஆயிடுச்சு. அஞ்சாவது ட்ராமால பிரின்சிபல் ஆயிடுச்சு. ஆறாவது ட்ராமால பட்டமளிப்பு விழா ஆகிடுச்சு. இக்கதையில இருந்து நம்ம இந்த டிராமால இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்கள் ஒழுங்கா படிச்சு நம்ம தெரியாதத டீச்சர்ஸை கேட்டு படிச்சோம்னா நம்மளும் ஒரு நாளைக்கு இது மாதிரி பிரைஸ் வாங்கும். இந்த டிராமா சொல்லுது எல்லா மாணவரும் நல்லா படிக்கணும். அடுத்ததாக மலைத்துளி மலைத்துளி மண்ணின் சங்கமும் அந்த பாடு ஆடும் மாணவர்கள் மேடைக்கு வரவும். அதுக்கு அடுத்ததாக மூந்தா மூந்தா கிருஷ்ணா சாங் மாணவர்கள் ரெடியாக இருக்கவும்.
மகனே வா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லியே சொல்லு மகனே வா மகனே வா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை வரப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்னொரு கொடுப்பான் புலிகள் அழுவது ஏது அட பறவையும் அழ அறியாது போர்க்களம் நீ புகும்போது புல் தைப்பது காலறியாது மகனே மகனே காற்றுக்கு ஓய்வதேது அடையேது கலைக்கொரு தோல்வி கிடையாது 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 ஆளார கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கங்க என்ன ஆடாம ஆடி வச்சு வணக்கமுங்க என் காலுக்கு தல நீட்ட உன் காலடி முதல் வணக்கம் என் கால் நடமாடுமையா நம்ம கட்டளை வெல்லும் வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதமையா அது நிற்காது ஒரு போதும் மணிக்கொடி மணிக்கொடி மண்ணில் தங்கமம் உயிர் கொடி மண்ணில் தங்கமம் உடல் பொருள் அவியல் அழகில் தங்கமம் தங்கமம் மணிக்கொடி மணிக்கொடி மண்ணில் தங்கமம் உயிர் கொடி மண்ணில் தங்கமம் உடல் பொருள் அவியல் அழகில் தங்கமம் தங்கமம் மணிக்கொடி மணிக்கொடி மண்ணில் தங்கமம் உயிர் கொடி மண்ணில் தங்கமம் உடல் பொருள் அவியல் அழகில் தங்கமம் தங்கமம் மணிக்கொடி மணிக்கொடி மண்ணில் தங்கமம் உயிர் கொடி மண்ணில் தங்கமம் உடல் பொருள் அவியல் அழகில் தங்கமம் தங்கமம் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
வாய்ப்புக்கு நன்றி. சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாடு. சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாடு. ஆட வந்த வேளையிலே பாட வந்த என்னை மட்டும் அழவிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடு. ஆட வந்த வேளையிலே பாட வந்த என்னை மட்டும் அழவிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடு. நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே, நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுகே வல்லே. சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாடு. துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க. துன்பம் வரும் வேளையிலே சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க. பாம்பு வந்து கடிக்கையில் பாழுவுடல் துடிக்கையில் யார் முகத்தில் பொங்கி வரும் சிரிப்பு. இது கீழ்புறத்தில் இனிப்பு மேல்புறத்தில் கசப்பு. பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு, இது பட்டினத்தார் கையில் உள்ள கரும்பு. நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே, நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுகே வல்லே. பார்த்தாக்கா ஆள ரொம்ப முறுக்கு, ஆனா 10 கதை உள்ளத்திலே இருக்கு. பார்த்தாக்கா ஆள் ரொம்ப முறுக்கு, ஆனா 10 கதை உள்ளத்திலே இருக்கு. தண்ணியிலே மீனுண்டு தரையிலே மானுண்டு, ஆட்டி வச்சா தீண்டு விடும் கணக்கு. தண்ணியிலே மீனுண்டு தரையிலே மானுண்டு, மாற்றி வச்சா தீண்டு விடும் கணக்கு. இப்போ நான் இருக்கும் இருப்பு 4 பேரு பொறுப்பு. நல்லாத்தான் நான் சிரிச்சேன் சிரிப்பு, ரொம்ப நல்லாத்தான் நான் சிரிச்சேன் சிரிப்பு. நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே, நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுகே வல்லே. ஜிஞ்சினுக்கான் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாட. ஆட வந்த வேளையிலே பாட வந்த என்னை மட்டும் அழவிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடே. அழவிட்டு ஓடிவிட்டா கூட்டத்தோடே. கோயிலுக்கு போக போன கடவுள கடவுள கடவுள
என்னம்மா முகத்துக்கு நேரே சிரிப்பவர் கண்கள் முதுகுக்கு பின்னால் சீரும். போய் வேலை வேண்டிய பாருங்க போங்க. ஐயோ ஐயோ சிலுக்கு சிங்காரி சிங்காரி சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதையை சொல்ற கேளு. தென்பாடி சீமையிலே தேவோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யார் கோலத்தே நீ யார் கோலத்தே யார் கோலத்தே நீ யார் கோலத்தே. இளையராஜா கூடவே இருக்க வேண்டியவையா. ராக்கம்மா கைய தட்டு புது ராகத்தில் மெட்டு கட்டு கட்டு மாங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு 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 உன்ன மாலையிட தேடி வரும் நாளும் இந்த நாளு. தொட்டு 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 விளக்கி வச்ச வெங்காலத்து தம்பு அதை தொட்டெடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தெம்பு. மாங்குயிலே அடங்கப்பா மாங்குயிலே அப்பா அப்பா மாங்குயிலே அடங்கப்பா மாங்குயிலே அப்பா அப்பா. நெக்ஸ்ட் இன்னும் போலையா? பேசிட்டு இருந்தது இன்ட்ரெஸ்டிங்கா லைவர்ல என்ன மேன் வேலை? வா மேன் வா. ஆதிவாசி பாட்டு காடும் மாணவர்கள் தலைமை ஆசிரியர் அறையிடம் வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ஆதிவாசி பாட்டு காடும் மாணவர்கள் தலைமை ஆசிரியர்
என்னென்ன சொல்றீங்க? அதத்தான் பாட்டுல சொல்ல போறேன், கவனமா கேளு. இன்னும் கொஞ்ச காலம்தான், மரங்களிலே கிளை இருப்பதும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான், மரங்களிலே கிளை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு பாரு, மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு, அது பசுமையெல்லாம் மாறப்போகுது யோசித்து பாரு, அது பசுமையெல்லாம் மாறப்போகுது யோசித்து பாரு. பாரு 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 பாரு, நல்லா யோசித்து பாரு. இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான், மரங்களிலே கிளை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். ஒத்தையரா காசுக்கு விக்க பாக்குற, நீயும் ஓசோனில் ஓட்ட போட்டு அடிவ சேர்க்கிற. ஒத்தையடா காசுக்கு விற்க பார்க்கிற, நீயும் ஓசோனில் ஓட்ட போட்டு அழிவ சேர்க்கிற. ஏசி அறையின் குளிரில் நீயும் உறங்கி பாக்குற. ஏசி அறையின் குளிரில் நீயும் உறங்கி பார்க்கிற, ஆனால் வரப்போகும் கேட்ட மட்டும் உணர மறுக்கிற. ஆனா வரப்போகும் கேட்ட மட்டும் உணர மறுக்கிற. அது சூரியனின் முக்கியத்தை ஒதுக்க செய்யாது, அது நோய்க்கெல்லாம் அணி வேற அணுக விடாது. ஆனா பழைய கால வாழ்க்கை தந்த பரவசம் பாரு. பாரு பழைய கால வாழ்க்கை தந்த பரவசம் பாரு, ஆஹா இடையில் வந்த சொகுசு கொடுக்கும் கேட்டையும் பாரு. இடையில் வந்த சொகுசு கொடுக்கும் கேட்டையும் பாரு. பாரு 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 பாரு, நல்லா யோசித்து பாரு. இயற்கை என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான், மரங்களிலே கிளை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். தோம் தருகிட தோம் தருகிட தோம் தருகிட தோம் 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 தருகிட தோம் தருகிட தோம் தருகிட தோம் தோம். ஹோய் 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 ஹோய், சுத்த காத்த விலைக்கு கேட்கும் காலம் வருகுதான், ஆமா தண்ணி கூட திருட்டு போகும் வேடம் அருகுதான். சுத்த காட்ட விலக்கி கேட்கும் காலம் வருகுதா, ஆமா தண்ணி கூட திருட்டு போகும் வேலை வருகுதா. தோண்ட தோண்ட தங்கம் கூட லேசா கிடைக்குமா? தோண்ட தோண்ட தங்கம் கூட லேசா கிடைக்குமா, ஆனா தண்ணி மட்டும் கண்ணு கட்டும் தூரம் இல்லையா. ஆனால் தண்ணி மட்டும் கண்டு கெட்டும் தூரம் இல்லையா? ஞாபகத்தில் தேனை சேர்க்கும் கதையாய் போச்சுது, நம்ம நாட்டு ஜன வாழ்க்கையெல்லாம் கனவா போச்சுது. மரங்கள் நட்டு காற்றையெல்லாம் தூய்மையாக்கிடு. ஏய் தம்பி, நான் சொல்றதை கவனமா கேளு. எது வேணப்பா? ஆமா மரங்கள் நட்டு காற்றையெல்லாம் தூய்மையாக்கிடு, எதிர்கால தலைமுறையின் கேட்டை நீக்கிடு. நம்ம எதிர்கால தலைமுறையின்
தெரியுது பாரு 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 நல்லா யோசிச்சு பாரு. என்னங்கம்மா கூப்பிட்டீங்களா? பார்த்துட்டு வலிக்கிட்டேம்மா. அவ்வளோதாங்கம்மா வலிக்கிக்கிட்டே இருக்கேன். டக்குன்னு வலிக்க முடியும், சட்டை போட்டு வலிக்க முடியாது. தூண்டு மணிலாம் இருக்கு, அதெல்லாம் துவச்சு போட்டுருவேன். அந்த பேக்கெட்டு துவச்சு போட்டுறேம்மா. சரி. என்ன எனக்கு உதவி பண்ணுங்கம்மா. எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கம்மா. என்ன உதவி? என் பையன் மதிக்கிற ஸ்கூல்ல டூரு கூட்டி போறாங்களாம்மா. அதுக்கு என்னப்பா? என் பையனும் போறதுக்கு ஆசைப்படுறாம்மா. ஆசைப்பட்டா போக சொல்லு. போறதுக்கு காசு பத்தலமா ஒரு 1000 ரூபா தாங்கம்மா. என்னது 1000 ரூபாவா? உன்னை நம்பி எப்படி நான் 1000 ரூபா கொடுக்கறது? மாசம் மாசம் சம்பளத்துல கழிச்சுக்காங்கம்மா. அதெல்லாம் கழிக்க முடியாது. அப்படிலாம் 1000 ரூபா கண்ட சுட்டிட்டு போனா என்ன பண்றது? அப்படிலாம் பண்ண மாட்டாங்கம்மா. மாசம் மாசம் வளர்த்துக்காங்கம்மா. அதெல்லாம் கழிக்க முடியாது. சம்பளத்தெல்லாம் கொடுக்குற காசை மட்டும் சம்பளத்தை வாங்கிட்டு போ. கத்திட்டு போல. என்ன கமலா ஒரே சத்தமா இருக்கு? அது ஒண்ணும் இல்லைங்க. இந்த சின்னமாளுக்கு ஒரு 1000 ரூபா பிள்ளைங்களுக்கு டூரு கூட்டு போறாங்களா, அதுக்கு ஒரு 1000 ரூபா வேணுமா? என்ன? அது டூரு போட்டு போக ஒரு 1000 ரூபா வேணுமாமா. 1000 ரூபா தானே கொடுக்க வேண்டியதானே? சம்பளத்துல கழிச்சுக்க சொல்றாங்கல்ல. அதெல்லாம் கழிக்க முடியாது. எப்படி மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கற மட்டும் வாங்கிக்க சொல்லுங்க. அதுக்கு மேலே நம்ம கொடுக்க முடியாது. பிள்ளைங்களுக்கு தானே படிக்கிறதுக்கு தானே கேட்குறாங்க, கொடுக்க வேண்டியதானே கமலா? அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க. சரி என்னமோ பண்ணு. பழைய துணிக்கு பாத்திரம், பழைய துணிக்கு பாத்திரம். நின்னுப்பா. என்னங்கம்மா? பழைய துணிக்கு என்னப்பா பாத்திரமா? பழைய துணிக்கு என்னப்பா கொடுப்ப? பாத்திரமா? எங்க புருஷனோட பழைய பேண்ட் பழைய சட்டைலாம் வாங்கிக்குவாப்பா. வாங்கிக்குவோம்மா. அங்க நின்று அந்த எடுத்துட்டு வரு. எடுத்துட்டு வாங்கம்மா. இந்தப்பா. சட்டை கிளி போட்டு ஒன்று. என்னப்பா பாக்குற? என்னாச்சும் மிஸ்டேக் இருக்கான்னு பாக்குறமா. சரி சரி பாரு. என்னப்பா இவ்வளவு துணிக்கு 2 தட்டு தானா? இவ்வளவுதாமா கட்டு. சரி சரி போ. என்னங்க தொலைறீங்க? என் பழைய பேனுக்கு கொடுத்து பார்த்ததில்ல, அது எங்க? ஏங்க? அதுல பணம் வச்சிருந்தேன் கமலா. எட்டுன்றாங்க. 25,000 ரூபா வேலைக்கு போற அவசரத்துல பணத்தை வச்சுட்டு போயிருந்தேன்னு. என்னது 25,000 ரூபாவா? என்னாச்சு கமலா? ஏன் வச்சீங்க? என்னாச்சு சொல்லு முதல்ல. ஐயோ 25,000 போச்சு. என்னாச்சு சொல்லு கமலா. அது ஒண்ணும் இல்லைங்க. இந்த பழைய துணிக்கு பாத்திரம் சொல்லுவோம், பழைய உங்க பேன்லாம் பத்தாதுன்னு சொல்லி அதில் அள்ளி போட்டுட்டேங்க. பார்த்து போட மாட்டியா கமலா? உங்களை யார் அதை வைக்க சொன்னது? நீ பார்த்து போடணும்ல. நீங்க அதில் வைப்பீங்கன்னு எனக்கு தெரியுமா? நீ நல்லா பார்த்து செக் பண்ணி பேக்குள்ளெல்லாம் பார்த்து போட்டிருக்கணும்ல. இவ்வளோ மெத்தை அதெல்லாம் கீழே வச்சு பெட்ரூம்லாம் இருக்குல்ல, சிலாப்லாம் இருக்குல்ல, அதில் வச்சுட்டு போலாமே. இதில் வச்சு போனீங்க. நீ பார்த்து போட வேண்டியதானே? நீங்க எதுக்கு வச்சீங்க அதில் ஃபஸ்ட்டு? நீ எதுக்கு முதல்ல அதெல்லாம் உன்னைய போட சொன்னேன் நான். ஃபஸ்ட்டு எதுக்கு நீங்கள் அதில் வச்சீங்க? நீ பார்த்து போடணும்ல. அதெல்லாம் 1000 ரூபா கண்டா கூட்டிட்டு அம்புட்டு அள்ளிட்டு போயிடுவாங்க. 1000 ரூபா போச்சு, 25,000 ரூபா போச்சு. நான் உழைச்சி சம்பாதிச்ச பணம் எனக்கு கிடைச்சிரும். அதெல்லாம் கிடைக்குமா? 1000 ரூபா இப்படியா? இது மாதிரிலாம் காரங்களும் 1000 ரூபா என்ன 25,000 ரூபா கண்டா அப்படியே அள்ளி சுருட்டி தருவாங்களா நம்மளுக்கு? நீ பார்த்து போடலாம்ல. அதெல்லாம் தர மாட்டாங்க. எப்படி தருவாங்க? பார்த்து போடுறதுன்னா அப்போ எதுவும் சொல்லிட்டு இருக்கீங்க? என்னங்க ஐயா ஒரே
சத்தமா இருக்கு? அது ஒன்றும் இல்லை சின்னம்மா, நான் பழைய பேண்டில் வேலைக்கு போகிற அவசரத்தில் 25,000 காசு வச்சுருக்கேன். அதை பழைய துணிக்கு பாத்திரக்காரங்கிட்ட எடுத்து போட்டு அதை கான்னு அழுதுகிட்டு இருக்கா. ஒன்றும் கவலைப்படாதீங்க ஐயா, இப்போ அவங்க பணம் வந்துருச்சு. எப்படி? அது அந்த பழைய துணி அவருக்கு அம்மா துணியெல்லாம் அள்ளி போட்டாங்கல்ல. ஆமா, அதெல்லாம் அது யாரும்ல என் புருஷனே. அவர் கொட்டுறப்ப நான் தானே ஐயாட்டு துணியெல்லாம் துவைப்பேன். ஐயாட்டு துணி மட்டும் இருக்குது. எடுத்து பார்த்தா பாக்கெட்ல கையை விட்டு பார்த்தேன் 25,000 இருந்துச்சு. 25,000 இருந்துச்சுங்க ஐயா. அதை கையோட எடுத்து இந்தங்க ஐயா. இங்க பாத்தியா கமலா, நீ ஒரு 1000 ரூபா கேட்டதுக்கு தரமாட்டீங்க, 25,000 ஒத்த பைசா எடுக்காம தந்துட்டாங்க பாத்தியா. இனிமேல் பண்ண மாட்டீங்க, நான் இனிமேல் எல்லாத்துக்கும் உதவி செய்வீங்க. இல்லை ஏழையெல்லாம் நீ எவ்வளோ இறக்காதமா நடிச்ச. அப்பெல்லாம் இந்த மாதிரி பண்ண மாட்டீங்க, இனிமேல் நல்லா எல்லாத்துக்கும் உதவி செய்வீங்க. சரி போய் கமலாவுக்கு பணத்தை கொடு. இந்த கமலா சின்னம்மா, நீ 1000 ரூபா தானே கேட்ட, இந்த 2000 ரூபா. நன்றிங்கம்மா. நன்றி. மண்ணுடி
மாணவிக்கு நன்றி. இப்போது சங்கரா டான்ஸ் ஆடும் மாணவிக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக டியோ டியோ டோலோ அந்த பாட்டுக்கு ஆடும் மாணவர்கள் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. శుభంకర ప్రళయ భయంకర దిగినారా శివ శివ శంకర హర హర శంకర
என்ன சாரு മനസ്സിലായോ? അല്ല പോണ പാട്ടാ പോടുറാ. குட்டி முன்னால நீ பின்னால நான் வந்தால ஏதோ என் மனசுதான் படபடங்குது ஒன்னால. ஏ குட்டி முன்னால நீ பின்னால நான் வந்தால ஏதோ என் மனசுதான் படபடங்குது ஒன்னால. தீ ரொட்டி என்னோட நீ இல்லாம நான் தின்னால ஏனோ என் அவருதான் கடப்புடங்குது தன்னால. என்ன பங்காளி கொடுத்த பாயசம் வேலை செஞ்சிச்சு போல. கணேசன் அக்கரணம் போடு, ஐயப்பன் அசரணம் போடு. கணேசன் அக்கரணம் போடு, ஐயப்பன் அசரணம் போடு. கந்தனுக்கு கசம் பாடு, அம்மனுக்கு விரதம் எடு, சிவனுக்கு நீ அடம் போடு. ஸ்ரீரங்கமா பட்டம் போடு, சந்தோஷமா விசில போடுடா. சீரி அடிச்சா கிள்ளி பறக்கும், மசீரி அடிச்சா விட்ட போடக்கும். கொஞ்சம் ஸ்பீட் எடுத்து மாமி. மன்னவனை திருப்பரங்குன்றத்திலே காண்போமையா.
வருகுது முத்து வேலை சுத்தி சுத்தி முக்தி அடையுது சக்தி வருகுது சக்தி வருகுது தங்க வேலை சுத்தி சுத்தி தஞ்சம் அடையுது கந்தனுக்கு கற்பனுக்கு முருகனுக்கு குமரனுக்கு வேந்தனுக்கு வேலனுக்கு ராமு எங்கன்னு போயிட்டா ஆளை காணுமே வேலைக்கு வேற நேரம் ஆகிட்டு இருக்கே அதான் சொன்னியா ராமு எங்கட்டு போயிட்டா வேலைக்கு வேற நேரம் ஆகிட்டு இருக்கே ஐயா வந்துட்டேயா என்ன ராமு வேலைக்கு நேரம் ஆகிட்டு இருக்கு இப்பதான் வர்ற பஸ் மாட்டுக்கு புல்லளி போட்டுட்டு வந்தேயா அப்படியே ராமு அது வேலைக்கு நேரமாச்சுன்னா கூப்பிட்டுட்டே இருந்தே ராமு சரிங்க ஐயா அது மதியானம் சாப்பிட்டியா ராமு வீட்டு தண்ணியோட இருந்த சோறு சாப்பிட்டேயா வேலைன்னு கிடக்காம நல்லா சாப்பிட்டுக்கோ ராமு சரிங்க ஐயா நீங்களும் அம்மாவும் ஈரம்பு கூட துரோகம் நினைக்க மாட்டீங்க எங்களை கண்காண விடுவீங்களா ராமு மாமு நீ நம்ம வீட்ல உழைக்கிற உழைப்பு கள்ளங்கபடம் இல்லாம இருக்கு அது மட்டுமா நம்ம என்ன நினைச்சாலும் அது அப்படியே ராமு செஞ்சிருவான் அதனால வீட்டையும் குழந்தைகளையும் பத்திரமா விட்டுட்டு எங்கிட்டு வேணாலும் போலாம் பிள்ளைகளை பார்த்துக்கோ ராமு பெரிய காரியத்துக்கு போயிட்டு வருகிறோம் முத்து பாலு லட்சுமி எல்லாரும் இங்க வாங்க நானும் அம்மாவும் ஒரு பெரிய காரியத்துக்கு ஊருக்கு போயிட்டு வரோம் அது வரைக்கும் ராமு அண்ணா சொல்ற பேச்ச கேட்டுட்டு வீட்ல இருக்கணும் சரியா சரிங்கப்பா கவலைப்படாம போயிட்டு வாங்கம்மா நானும் பிள்ளைங்களை பாத்துக்கிறேன் போயிட்டு வரோம் சரிங்கம்மா எல்லாரும் ஓடி பிடிச்சு விளையாடலாமா அண்ணே பாண்டி ஆட்டம் ஆடலாமா அண்ணே ரயில் வண்டி ஓட்டலாமா பிள்ளைங்களா முத்து பாலு லட்சுமி எல்லாரும் உட்காருங்க நான் கதை சொல்றேன் ஐ கதை ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சு அந்த காக்காவுக்கு ரொம்ப தண்ணி தவிச்சுச்சான் காட்டு வழி போயிட்டு இருக்கையில ஒரு பானையில தண்ணி இருந்துச்சான் அந்த தண்ணியை பார்த்தது ரொம்ப கம்மியா இருந்ததை பார்த்தது ரொம்ப கவலையாயிருச்சான் அந்த காகம் சோர்ந்து போகாம மறுபடியும் சின்ன சின்ன கல்லெல்லாம் பெருக்கி தண்ணி பானைக்குள்ள போட்டு தண்ணியை மேல வச்சு குடிச்சிட்டு சந்தோஷமா போச்சான் காகத்தை போல நம்மளும் சோர்ந்து போகாம வெற்றி பெறணும் சரிங்களா சரி சரி ராமண்ணே டே பாலு லட்சுமி எங்கடா அண்ணே இதோ லட்சுமி நான் சொல்றத ரெண்டு பேரும் நல்லா கேளுங்க அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல நம்ம வேலைக்கார அண்ணே ராமுவும் இல்ல அவங்க இல்லாதது வேதனையா இருக்குது ஆமா என் மனசு கஷ்டமா இருக்கு நான் சொல்றத நீங்க ரெண்டு பேரும் நல்லா கேளுங்க இந்த ஆடு மாடு காடு எல்லாமே எனக்கு தான் நீங்க எங்கயாவது போயிருங்க அண்ணே தாயும் இல்ல தந்தையும் இல்லாத நேரத்தில் இப்படி பண்றது நியாயமா தர்மமா இந்தாப்ல நியாயம் தர்மம் எல்லாம் என்கிட்ட நடக்காது போறீங்களா கழுத்தை பிடிச்சு தள்ளவா அண்ணே இது நீங்க செய்யறது கடவுளுக்கே அடுக்காது கடவுளுக்கு காப்பாத்துவார் போங்க ஐயோ ஐயோ அண்ணே அப்பா கடவுளே காப்பாத்துங்க போ கடவுள் காப்பா
கடவுளே பசிக்குதுமா. இதோ எடுத்துக்கொள், உன் பசியை தீற்றுக்கொள். ரொம்ப நன்றி. தம்பி தங்கைகளை எப்படியெல்லாம் நாம் நேசிக்க வேண்டும், அன்பு காட்ட வேண்டும். அவர்களை புறந்தள்ளும் போது நாம் என்ன கொண்டு போனாலும் கடவுள் விரும்புவதில்லை என்ற அற்புதமான ஒரு நாடகத்தை பிள்ளைகள் நடத்தி காமிச்சிட்டாங்க. அதுதான் உண்மையும் கூட. அதான் நிச்சயமாக நம்மோடு பிறந்த உடன் பிறந்த தம்பி தங்கைகளை எப்படியாவது நம்மளோட அவங்கள சமமா மனிதர்களை மதிக்கிற மாதிரி கொண்டு போகணும். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்பது போல உடன்பிறப்புகளை நாம் எப்போதுமே தள்ளிவிடக்கூடாது. அருமையான ஒரு சமூக நாடகம்.